வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்க்க போகிறோம். எந்த கடவுளை வணங்குவது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். திருமணத்திற்கு முன்னாடி ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்ப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா செவ்வாய் இரத்த சம்பந்தமானவர். பொதுவாக லக்கினம், சந்திரன், சுக்கிரன் முதலியவற்றுக்கு 1, 2, 4, 7, 8, 12 ஆகிய இடத்துல செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷ ஜாதகமாக கருதப்படுது. செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்களையே செவ்வாய் தோஷம் பெற்றவர்களாக கூறப்படும். இதையடுத்து ஆண் ஜாதகருக்கு லக்கினம் அல்லது சந்திரனுக்கு 1, 7, 8 ஆகிய இடத்துல செவ்வாய் இருந்தால் பெண்ணிற்கும் அதே இடத்துல செவ்வாய் இருக்குமாறு திருமணம் செய்வதும் நல்லது. அதுபோல 2, 4, 12 ஆகிய எந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அதே அமைப்புடைய ஜாதகரோடு திருமணம் செய்யும் போது தாம்பத்திய வாழ்வு சிறக்கும். இத்தகைய திருமணங்களே சிறப்பாகவும் இருக்கும். ஜாதகத்தில் ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் இரத்த சோகை, இரத்தத்தில் சிவப்பணுக்கள் குறைதல், இரத்தத்தில் யூரிக் அமிலம் அதிகரித்தல் போன்ற இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரது உண்டு. ஜோதிடத்தில் செவ்வாய் இரத்தத்திற்கு உரியவர் என்பதால் தான் செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாய்க்கிழமையில் இரத்த தானம் செய்யும் போது செவ்வாய் தோஷத்தின் வீரியம் குறையவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுது. கடகம் அல்லது சிம்ம லக்கினம் கொண்டிருந்தால் அவருக்கு செவ்வாய் எங்கு அமைந்திருந்தாலும் தோஷம் கிடையாது. சிம்மம் அல்லது கும்பத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷமாக கருத முடியாது. செவ்வாய் கிரகம் குரு அல்லது குருவுடன் சம்பந்தப்பட்ட பார்வை இருந்தால் தோஷமாக கருத முடியாது. செவ்வாய் தனது நட்பு வீடான சிம்மம், தனுசு, மீனம் வீட்டில் அல்லது உச்ச வீடான மகரத்தில் இருந்தாலும் தோஷம் கிடையாது. செவ்வாய் தனது நீச்ச வீடான கடகத்தில் இருக்க தோஷம் கிடையாது. செவ்வாய் சந்திரனுடன் சேர்ந்து இருப்பின் தோஷமும் கிடையாது. செவ்வாய் 2ஆம் இடத்திலிருந்து அந்த 2ஆம் இடம் புதனின் வீடாக இருப்பின் செவ்வாய் தோஷமும் கிடையாது. அதுக்கான பரிகாரம் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி விரதம் இருந்து விநாயக பெருமானின் திருவருளை பெறுவதால் அங்காரக தோஷத்தால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் என்பதும் நம்பிக்கை. முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு வஸ்திரம் மற்றும் சிவப்பு மலர் வாங்கி கொடுப்பதும் நல்லது. முருகனுக்கு 9 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நெய்விளக்கு ஏற்றி கந்தசஷ்டி கவசம் படித்து வர செவ்வாய் தோஷமும் நீங்கும். முருகன் கோவிலுக்கு வெட்டிவேர் மாலை வாங்கி கொடுத்து வணங்கி வருவதும் நல்லது. செவ்வாய்க்கிழமைகளில் பன்னீர் பாட்டிலை முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு கொடுத்து வர செவ்வாய் தோஷமும் நீங்கும். நன்றி.